ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னன்றதை அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தானே. அதுக்கு தேவையான வடவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம், தேவையான அளவு. ஸோ காணாங்கருத்த மீன் குழம்பு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி குழம்பு நம்ம வந்து கூட்டி போட்டுடலாம். பூண்டு, அடுத்தது அரைச்ச வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு, அதையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடலாம். நம்ம வீடியோவில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவம். ஸோ வடவம் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் ரெகுலராக எங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புளித்தண்ணி, மிளகாத்தூள், உப்பு. சரி, இதை அப்படியே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதை அப்படியே ஊற்றிடு. ஸோ தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, புளித்தண்ணி, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இதிலே போட்டிருக்க தானே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து இப்போது வடவெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து மீன் கிளீனிங்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ அதை நான் வந்து அப்படியே காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். ஸோ ஒரு பிளேட்டை போட்டு நம்ம இப்போ வந்து குழம்பு வந்து மூடிடலாம். நல்ல ஒரு கொதி வந்த உடனே நாம் வந்து மீனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலும் நம்ம வீடியோவில் கண்டினியூவாக இருக்குது. ஸோ வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீன் க்ளீனிங் வந்து நான் வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ பாருங்கள், மீன் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்த மீன். ஓகே, நீ க்ளீன் பண்ணு. எல்லா மீனும் அப்படியே ஒன்றா எடுத்து காமி பார்ப்போம். மொத்தம் எத்தனை மீன் கொடுத்தாங்க? 6 மீன் கொடுத்தாங்க. மொத்தம் 6 மீன் கொடுத்துருக்குறாங்க, பாருங்கள். வாங்க நாம் மீனை இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு சிஸ்ஸரை எடுத்து, ஒரு கத்திரிக்கோலை எடுத்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு மீனை வந்து 10 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ காணாங்கருத்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செதில் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், ஸோ சிம்பிளாக வந்து ஒரு முடிகிற விஷயம் இது. நிறைய பேர் வந்து மீன் வந்து க்ளீனிங் பண்ணுறது வந்து என்னமோ ஒரு பெரிய ப்ராசஸாக நினைக்கிறாங்க. பாருங்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அருவாமனையை வச்சுக்கிட்டு அரிஞ்சிக்கிட்டு அதுக்கெலாம் வேலையே கிடையாது. பாருங்கள், ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தது க்ளீன் பண்ணும்பொழுது தண்ணி வச்சு நல்லா உள்ளே இருக்கிற குடல் கிடடு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்பொழுது ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ 2 மீன் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள்,
இந்த மீன் நாம் நம்ம வீட்டுக்கு நம்ம தெருவுக்கு வர ஒரு அம்மா கிட்ட நாம் வாங்கினோம். எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு 6 காணாங்கருத்தை கொடுக்குறாங்க இன்னைய ரேட்டுக்கு. இது ஆனால் அதிகம் தாங்க. இதுவே நாங்கள் வந்து மீன் வந்து நேரடியாக நாங்கள் வந்து மீன் வாங்குகிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா, கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர இடத்துக்கு நாங்கள் போனோம்னா இதை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவோம். கரெக்டு தானே? ஸோ இவங்க எடுத்துகிட்டு வரவங்க அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறதுனால அவங்கக்கிட்ட நாம் எதுவும் பேசுகிறது கிடையாது. ஸோ நம்ம 200 ரூபாய்க்கு 6 மீன் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி நேரடியாக போயிருந்தால் இது நம்ம 100 ரூபாய்க்கு தானே வாங்குவோம். இதுவே உங்கள் ஊரில் ஒரு 6 காணாங்கருத்தை என்ன ரேட்டுக்கு கொடுப்பாங்க என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் இதே காணாங்கருத்தை வறுவல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். போட்டுட்டு வந்தேனே. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து போட்ட வீடியோவில் வந்து மீன் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம வந்து வறுவல் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து ஒரு பெரிய மீனாகவே நம்ம வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனை நம்ம வந்து ஒரு முழு மீனாகவே ஒரு 3 மீனை வந்து நம்ம வறுக்க போகிறோம். 3 மீன் வந்து நம்ம குழம்புல போட போகிறோம். ஸோ 4 மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து 5ஆவது மீன். மீன் விற்கிறவங்க வந்து இந்த பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டில் மீன் விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மீனை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பாக அவங்க வந்து கத்தரிக்கோலும் வச்சுருப்பாங்க தானே. சில பேர் கத்திரிக்கோலை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மீன்களை. சில மீன்களை வந்து கத்திரிக்கோளால் வந்து கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மீன்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. கரெக்டாக பாருங்கள், 5 மீன் ஆச்சு. லாஸ்ட் ஒன்று. அதுலேயும் இது சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் மீன். கரெக்டு தானே? பெரிய சைஸா இல்லை, இதை விட இன்னும் ஒரு சுற்று பெருசு வர்ற மீன்லாம் இருக்குது காணாங்கத்தியில். இது பெருசு, அதில் சின்ன மீனாக இருக்குது பாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 வீடியோ நம்ம குழம்புக்கும் 3 மீன் வந்து குழம்புக்கும் 3 மீன் வந்து வறுவலுக்கு செய்ய போகிறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா முழு மீனாக நம்ம வந்து வறுக்க போகிறோம். காணாங்கருத்தி அப்படி முழு மீனாக வறுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி. அதுலேயும் குறிப்பாக இந்த மீனை நல்லா முழு மீனாக வறுத்து வச்சு வடித்த சாதத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கஞ்சி குடித்தோன்னா அடடா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மீன். ஒரு சுவையான மீனில் காணாங்கருத்தையும் ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பாருங்கள் காய்ஸ், 6 மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மீன் ஆச்சு, 3 மீன் ஆச்சு, 4 மீன் ஆச்சு, 5 மீன், 6 மீன் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே காய்ஸ், சரி நீ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடு மீனை. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதுக்குள்ளே நம்ம அடுப்பை நம்ம பார்ப்போம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டுங்க, வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. ஓப்பன் பண்ண பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், நல்ல கொதி வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இது ரெடி ஆனதுக்கு? ஆமாம், குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் வந்து போட்டுடலாம். ஸோ க்ளீன் பண்ண மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தலை 3 மீன் வந்து ஃபுல்லாகவே போட்டதுன்னு. ஆமாம், நான் சொன்ன மாதிரி 3 மீனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகே, போட்டுடலாம். 3 மீன் குழம்புக்கு 3 மீன் வறுவல். பாருங்கள் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குழம்புல வந்து
எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. அதாவது காய்கறிகள் சொல்கிறேன், கரெக்டு தானே? மாங்காய், கத்தரிக்காய், இந்த மாதிரி நம்ம வந்து முருங்கைக்காய் எதுவுமே நம்ம வந்து மூடிடலாம். எதுவுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணலை. ஸோ வெறும் இது மட்டும்தான், மீனை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து குழம்பு வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் பாருங்கள். மீன் வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடு போடு. ஸோ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு வறுத்தோன்னா சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும். ஓகே பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது மீன். ஆமாம், கத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பு கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ 2 மீனுக்கு கோடு போட்டுட்டோம். அடுத்தது இது வந்து 3வது மீன். ஸோ பாருங்கள் காய்ஸ், 3 மீன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துப்பாங்க எங்கள் வீட்டில். சரி, அடுத்தது நல்லா பிரட்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஸோ குழம்பு வந்து தயாரானதுக்கப்புறம் நம்ம கையோடு வந்து வறுவலும் செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்கள் காய்ஸ், மசாலா நம்ம இப்போ ஏற்றிட்டோம். வாங்க, இது அப்படியே ஒரு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவலை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆவி வருதுங்களா? நல்லா கொதிச்சிட்ருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். ரைஸ் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான மீன் குழம்பு, நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம் கொஞ்சமாக. ஸோ குழம்பு இறக்கிடலாமா? அப்படியே எடுத்து காமி பார்ப்போம். ஸோ நல்லா பயங்கரமாக ஆவி அடிக்குது பாருங்கள். ஒரு அருமையான மீன் குழம்பு. சரி, ஓகே, அப்படியே இறக்கி வச்சிடலாம். வீடியோவோட எண்டில் நான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். ஸோ குழம்பு இறக்கி வச்சிடலாம். 10 இல்லைனா அப்படியே அந்தாண்ட வெயிலண்ணா. தோசை கல் நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பில் வச்சிட்டோம்.
ஸோ கல் சூடானோடனே நம்ம மீன் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், 3 மீனுமே எடுத்து வச்சிடுறியா? சரி, ஓகே. ஸோ 3 மீன் வச்சாச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டிருக்குறாங்க. நான் எப்பொழுதுமே சொன்ன மாதிரி வீடியோட வீட்டில் மீன் வறுவல்லாம் செஞ்சாங்கன்னா அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து பூண்டு சேர்த்துட்டாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். திருப்பிடு. ஒரு சைடு மீன் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். 2 3 ஸோ 2 மீன் ஆச்சு. அதோட சேர்த்து 3 மீன் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மீனை பொறுத்த வரைக்கும் முழுசாக வறுத்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். அப்படியே இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு 2 துண்டு வெங்காயம் அது கூட அப்படியே வச்சு இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லேயர் வலிக்கும் அப்படியே எடுத்து அப்படியே எலுமிச்சம் பழத்தோடு அப்படியே கொஞ்சமாக புழிஞ்சு அந்த சாரோடு வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுதான் கைஸ் நம்ம வீட்டில் சமையல். மீன் குழம்பு, மீன் வறுவல், காணாங்கருத்தை. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தப்பு இல்லை. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இதில் வந்து லெமன் கூட ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், காணாங்கருத்தை ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ள ஒரு மீன் தான். ஸோ அதனால் வந்து லெமன் இல்லாமல் கூட இது கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். வெள்ளை சாதத்து கூட நம்ம இந்த காணாங்கருத்தை மீனை வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுற முறை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த கத்திரிக்கோலால் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த மீன் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இந்த ஷேப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, அருவாமனையில் க்ளீன் பண்ணும்பொழுது இப்படி கிடைக்குமானா கிடைக்காது கண்டிப்பாக. பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிடக்கட்டும். ஸோ திருப்பி போட்டுடலாம் காய்ஸ். திருப்பி போட்டு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. 3 மீன் எனக்கு தான். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு. ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த குழம்பு எடுத்தாங்க அப்படியே
வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஓப்பன் பண்ணு மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்படியே ஒரு 2 மீனை சேர்த்து எடுத்து பார்ப்போம். வால் எல்லாத்தையும் சேர்த்து 2-3 மீனாக பாருங்கள். ஒரு அருமையான மீன் குழம்பு. அடுத்தது மீன் வறுவல். ஒரு மீனை மட்டும் அப்படியே கரண்டியில்தான், ஒரு மீன் மட்டும் எடு. பாருங்கள் காய்ஸ், உங்களுக்காக. அவ்வளோதான் காய்ஸ், இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.